அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம அல்சஃபா மல்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கிறேன். சின்ன வெங்காயம் இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, 4 முந்திரி பருப்பு. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ கிரேவி தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு கல்பாசி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி 3 பேர் சாப்பிட போகிறோம். 5 முட்டை ஊற்ற போகிறேன். இது கூட கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பை இந்த தக்காளியோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தயிர் வேணால் கூட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்காம தான் இன்றைக்கி நான் செய்கிறேன். கொஞ்ச நேரம் மூடி போட்டு தக்காளியை மசிய விடுறேன். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். மிளகாய்த்தூள் நல்லா செவக்கட்டும். மல்லித்தூள் 1 ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். கறி மசாலா 1 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிக்கிறேன். இப்படி வதக்கும்போது கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டு ஜாரை கழுவிட்டு இதோட சேர்த்துக்கிறேன். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை 1 டேபிள் ஸ்பூன் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் முட்டை மட்டும்தான் சேர்க்க போகிறேன். கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ முட்டையெல்லாம் ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றும் போது ஒரு கப்பில் முட்டையை ஊற்றிட்டு அது செக் பண்ணி ஊற்றுறது நல்லது. அப்போ தான் கெட்டு போன முட்டை இருந்தால் அதை நம்ம கண்டுக்க முடியும். இப்போ எல்லா முட்டையும் ஊற்றியாச்சு. கரண்டி போட்டு முட்டையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மூடியை போட்டால் அது பாட்டு வெந்துக்கிட்டு இருக்கும். இப்போ அடுப்பை நான் நல்லா சிம் பண்ணிட்டேன். இப்போ மூடியை போட்டு முட்டையெல்லாம் வேக விடலாம். முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பு ரொம்ப எரியக்கூடாது. குழம்பு ஹீட்லேயே முட்டை வெந்துடும். இப்போ மல்லி இலைகளை தூவிக்கிறேன். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. முட்டைலாம் வெந்துருச்சு. கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. முந்திரி கசாலாம் சேர்த்தனால கிரேவி நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்பிளான ஒரு முட்டை கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.